கோடீஸ்வரர்கள் சிந்தனை ரகசியங்கள் அப்படின்ற ஒரு புக்கை படித்தேங்க. இந்த புக்கை பற்றி சொல்லணும்னா தமிழில் இது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. கிரிக்கெட் இருந்துச்சுன்னா அண்டர் ரிலேட்டட் பேட்ஸ்மேன், அண்டர் ரேட்டட் ஆக்டர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாப்புல அவர் வந்து, ஆனால் அண்டர் ரேட்டட் மக்களுக்கு அதிகமாக தெரியாது அந்த மாதிரி சொல்லுவாங்க. கிரிக்கெட்டு, சினிமா, அரசியல் இப்படி எல்லா ஜேர்னல்லையும் சொல்லுவாங்க. இந்த புக்கை நான் சொல்லுவேங்க. இந்த புக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபினான்ஸ் புக்குங்க. ஆனால் ரிச் டேட் புவர் டேட், ரிச்சஸ் மணி பாபிலான் அந்த அளவுக்கு வராமல் இது ஒரு அண்டர் ரேட்டட் புக்காகவே இருக்குது. இதை ஏன் சொல்கிறேன்றது, இந்த புக்கை படிச்சிங்கன்னா தெரியுங்க. இந்த புக்கை படிச்சுட்டு இந்த புக்கில் இருக்க வரிகள்லாம் என் வாழ்க்கையை வந்து மாற்றிச்சது. என்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய நேரங்கள் இப்போ எங்கள் அப்பாவோ எங்கள் அண்ணனோ எல்லோரும் எனக்கு அட்வைஸ் சொல்லுவாங்க. அப்போ எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த புக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு சேர்த்து சொல்லிச்சு. நீ ஒரு விஷயத்தை வந்து சாதிக்கணும்னு நினைக்கிற, உதாரணத்துக்கு நீ 1,00,000 சம்பாதிக்கணும்னு நினைக்கிற, அப்போ அது 3 நாள் முடியலைன்னா அப்போ உனக்கு தெரியாத விஷயங்கள் ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் அர்த்தம். அதை தான் இந்த புக்கு எனக்கு மூஞ்சில் அடித்தாப்புல சொல்லுச்சு. நீ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற, அதை அச்சீவ் பண்ண முடியாத காரணம் உனக்கு அந்த விஷயம் தெரியலை, உனக்கு தெரியாத விஷயம் இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்ற சொல்லுச்சு. ரெண்டாவது என்ன சொல்லுச்சுன்னா, இந்த உலகத்தில் இருக்க கோடீஸ்வரங்கள்லாம் ஒரே மாதிரியாக சிந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சா. அப்புறம் ஒரு முக்கியமான லைன் சொல்லிச்சுங்க. நீ கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறியா, ரொம்ப சிம்பிள். கோடீஸ்வரங்கள்லாம் எப்படி சிந்திக்கிறாங்களோ அதே மாதிரி நீ சிந்தி. கோடீஸ்வரங்கள் என்ன பண்ணுறாங்களோ அதே பண்ணிக்க. ஜஸ்ட் சிம்பிள். அவங்க பண்ணுறது நீ பண்ணுன்னா உன்னாலே சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த 3 லைனுமே பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப பாதிச்சிருச்சு. இந்த புக்கை நான் அண்டர் ரேட்டட் புக்குன்னே சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி படிங்க. உங்களோட ஃபினான்ஸ் லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க.